Hello everyone, welcome to Mayura E-English. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ்ல உள்ள ஒரு பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன். என்னது? was, did, had. எங்க எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதோட மாஸ்டர் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கிளியர் கிடைச்சிருக்கும். And then after this video you will never get confused again 100%. Okay, let's go. First பாருங்க, was, did, had. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, I was went to school. I did went yesterday. I had go there. Okay, why this mistake happens? பொதுவா இந்த மிஸ்டேக்ஸ் எதுக்காக வருது? உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டான ஒரு மீனிங்கும் கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கல. வாஸ் எங்க யூஸ் பண்ணணும், டிட் எங்க யூஸ் பண்ணணும், ஹேட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்ட் யூசேஜ் யாருமே சொல்லி கொடுக்கல. ஓகே, இது உங்க மேலெல்லாம் தப்பு கிடையாது, இங்கிலீஷ் மேலையும் தப்பு கிடையாது. ஜஸ்ட் அந்த வே ஆஃப் டீச்சிங், அந்த வே ஆஃப் நம்மளை ரீச் பண்ண அந்த வே கொஞ்சம் கரெக்டா இல்லை. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமே உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பார்ட் 1. வாட் இஸ் வாஸ், வேர்? ஓகே, வாஸ் அப்படின்னா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வாஸ், டிட், ஹேட் மூணும் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் இது வாஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் ஆர் சிச்சுவேஷன் இன் த பாஸ்ட். ஓகே, வாஸ் அப்படின்னாவே பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம பார்க்குற மூணுமே பாஸ்ட் டென்ஸ். சரியா? வாஸ், டிட், ஹேட் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். இனிமே உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த வாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஸ்டேட் ஆர் சிச்சுவேஷன், அதாவது நம்மளுடைய நிலைய சொல்றது. ஓகே, இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு நிலை, நம்மளோட ஃபீலிங்ஸ், அப்படிதானே? இதை நான் உங்ககிட்ட எடுத்து காமிக்க முடியுமா? ஹாப்பிங்கிறத எடுத்து காமிக்க முடியாது, எவ்வளோ ஹாப்பி அப்படிங்கிற மெஷர்மெண்ட் பண்ண முடியாது, யாருமே பார்க்க முடியாது. ஸோ இது என்னதுன்னா ஒரு ஃபீல். அப்ப நம்மளுடைய ஸ்டேட், என்னோட சிச்சுவேஷன். ஓகே, இப்படி நம்மளுடைய நிலை அண்ட் தென் நம்மளுடைய சிச்சுவேஷனை சொல்றது. இதுல எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஓகே, இது ஒரு வேலைலாம் கிடையாது, ஹாப்பியா இருக்கிறது ஒரு வேலையா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேட் அண்ட் சிச்சுவேஷனை சொல்லக்கூடிய இடத்துல வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிளியரா புரியும். கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, எதுக்கெல்லாம் பாருங்க, பாஸ்ட் ஃபீலிங்ஸ், பாஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் பாஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். சரியா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். மொத்தத்துல வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நிலைய குறிக்கிறது. ஓகே, இந்த இடத்துல வாஸ் அண்ட் வேர் இருக்குது, இப்படிதானே? இது உங்களுக்கு இனிமே ஃபியூச்சர்ல வரும். இப்ப சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கங்க. வாஸ் அப்படின்னா சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். அதே இடத்துல ப்ளூரல் இருந்தது, சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது தனி கிளாஸா வரும், நீங்க இப்போதைக்கு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. வாஸ் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட்ல சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுடைய ஸ்டேட் ஆர் சிச்சுவேஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி நிலைய சொல்றதுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ வாஸ் ஹாப்பி எஸ்டர்டே. ஓகே, நான் நேத்து சந்தோஷமா இருந்தேன். சி வாஸ் அட் ஹோம். அவ வீட்ல இருந்தா. சரியா? அப்போ வீட்ல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை, அப்படிதானே? வீட்ல இருந்திருப்பா, அவ ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா, வச்சிருப்பா, அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ வீட்ல இருந்தா. ஜஸ்ட் அவளுடைய நிலை, அவ எங்க இருந்தா? வீட்ல இருந்தா. தே வேர் டயர்ட். அவங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஏன்? ஏதாவது டிராவல் பண்ணிருக்கலாம். ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஏதாவது டிராவல் பண்ணிருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஏதாவது சிக்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன் இந்த இடத்துல வேர் யூஸ் பண்றோம்? இங்க தே வந்திருக்கு. சரியா? தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். சோ இந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? சோ இட் வாஸ் ரெய்னிங். நேத்து மழையா இருந்தது. சரியா? மழையா இருந்தது, மழை பெய்தது, மழை பெய்து கொண்டு இருந்தது. சரியா? ஐஎன்ஜி வர்றதுனால அதெல்லாம் என்னங்கிறது ஃபர்தரா பார்த்துட்டே போவோம்.
ஸோ இட் வாஸ் ரெய்னிங். இப்படி இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு நிலை இருக்கும் அல்லது ஒரு ஃபீலிங் இருக்கும். ஜஸ்ட் அதுல ஒரு இந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். சரியா? ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கிறத என்ன சொல்லுவோம்? அப்படி இருக்கிற ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதுல இம்பார்ட்டன்ட் டிப் பாருங்க. இந்த இடத்துல எந்த ஆக்ஷனும் நடந்திருக்காது. சரியா? நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா அது ஹாப்பி தான். அதுல ஆக்ஷன் எந்த ஒரு வேலையும் இருந்திருக்காது. வேலைனா என்ன? நம்ம ஒண்ண பண்றோம். அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு பேரு வேலைன்னு அர்த்தம். சரியா? சோ இது வந்து ஜஸ்ட் நீங்க ஃபீல் தான் பண்ணியிருப்பீங்க. நான் வீட்ல இருந்தேன், மழை பெஞ்சது, இந்த மாதிரியானதுக்கெல்லாம் எந்த ஆக்ஷனும் இருக்காது. ஒன்லி சிச்சுவேஷன் ஆர் ஸ்டேட். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நான் எப்படி இருந்தேன், அவங்க எப்படி இருந்தாங்க, அதை மட்டும் சொல்லுவோம். சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, நம்ம வீட்ல இருந்தோம், இந்த மாதிரி சொல்லக்கூடியது, அல்லது அதோட நிலை. சரியா? நான் டயர்டா இருந்தேன், நான் ஹாப்பியா இருந்தேன், நான் சேடா இருந்தேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியது. இது இம்பார்ட்டன்ட் டிப். நீங்க இந்த ரெண்டை மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஆக்ஷன் இஸ் தேர், ஒன்லி சிச்சுவேஷன் அண்ட் ஸ்டேட். ஸோ மெமரி பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா வாஸ்னா என்னதுன்னா ஸ்டேட்டஸ் இன் த பாஸ்ட். பாஸ்ட்ல அவங்களோட ஸ்டேட்டஸ் நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ ஐ வாஸ் வென்ட் டு ஸ்கூல் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வென்ட் டு ஸ்கூல் தான் இந்த இடத்துல கரெக்ட். சரியா? இது ஏன் வெறும் பாஸ்ட் டென்ஸ் வருது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் நடத்தும் போது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வாட் இஸ் டிட். டிட் எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம டிட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் இருக்கணும். கண்டிப்பா ஒரு செயல் இருக்கணும். சரியா? வாஸ் எங்க இருக்கணும்னு பார்த்தோம், ஒரு ஸ்டேட் ஆர் சிச்சுவேஷன், அது ஒரு நிலை தான் இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ இந்த டிட் யூஸ் பண்ணணும்னா அங்க ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா நடந்திருக்கணும். ஐ டிட் மை ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கை வந்து ஃபீல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா எழுதணும் அல்லது மனப்பாடமா படிச்சிருக்கணும், திருப்பி சொல்ல தெரியணும், எழுதி இருக்கணும், டிரா பண்ணணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு அவுட்புட் ஒர்க், அந்த ஆக்ஷன் நடந்திருக்கணும். சரியா? அப்படி ஒரு சென்டென்ஸ், நம்ம ஒரு ஆக்ஷன் நடந்து ஒரு சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறோம் அப்படின்னா அங்க டிட் யூஸ் பண்ணலாம். ஷீ டிட் கால் யூ. அவ உனக்கு கால் பண்ணா. அது ஒரு வேலை, அப்படிதானே? நம்பர் பிரஸ் பண்ணி எடுத்து பேசுறது, கால் பண்றது, கூப்பிடுறது, அது எல்லாமே ஒரு ஒர்க். சோ அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குது. தே டிட் பிளே. சரியா? அவங்க எல்லாரும் விளையாண்டாங்க. அப்போ அந்த இடத்துல விளையாண்டுருக்காங்க. அது ஒரு பெரிய ஆக்ஷன் நடந்திருக்குது. இப்படி நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல ஆக்ஷன் நடந்திருந்தா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிட் யூஸ் பண்ணணும். காட் இட்? நல்லா கிளியரா பாத்துக்காங்க. ஒரு இது ஸ்டேட் ஆர் சிச்சுவேஷனை மட்டும் சொல்லுச்சுன்னா அதுல வாஸ் யூஸ் பண்ணணும். அதுல ஒரு ஆக்ஷன் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா அந்த சென்டென்ஸ்க்கு டிட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பிக் ரூல். After did always base verb only. ஓகே, டிட்டே ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். சரியா? டிட் ஆல்ரெடி, இது வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ல பாத்துக்கோங்க. டிட் ஆல்ரெடி ஷோஸ் பாஸ்ட். டிட்டே ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். சோ எப்போதுமே ஆஃப்டர் டிட் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ ஐ டிட் வென்ட் டு ஸ்கூல் கிடையாது, ஐ டிட் கோ டு ஸ்கூல். ஓகே, நான் ஸ்கூலுக்கு போனேன். போறதுங்கிறது ஒரு ஆக்ஷன் இல்லையா, நடக்கிறோம். ஸோ அதனால அதுல ஒரு வேலை நடந்திருக்கு அப்படிங்கறதுனால ஐ டிட் கோ டு ஸ்கூல். ஏன் டிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டிட்டே ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் தான். ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் அடுத்தடுத்துலாம் வராது. சரியா? சோ டிட்டுக்கு அப்புறம் பேஸ் வெர்ப், அதாவது வெர்பு நிறைய காலங்கள் படிப்போம். ஒரு 3 காலம். சிலவங்க V1 V2 V3 படிச்சிருப்பீங்க. சிலவங்க V5 வரைக்கும் நம்ம படிப்போம். இன்ஃபினிட்டிவ் வச்சு படிப்போம், ஐஎன்ஜி வச்சு, டு வச்சு, அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அப்படி படிச்சிருப்போம். சோ அதுல வர்ற ஃபர்ஸ்ட் காலத்துக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா பேஸ் வெர்ப் V1. ஓகே, சோ டிட் வந்து ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸா இருக்கறனால நம்ம எப்போதுமே டிட் பக்கத்துல என்னதான் யூஸ் பண்ணணும், பேஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். டிட் எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சென்டென்ஸ் ஒரு ஆக்ஷனை சொல்லுது அப்படின்னு சொன்னா, பாஸ்ட் ஆக்ஷனை சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா டிட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, had.
ஹேட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஹேடுக்கு வந்து 2 ஒர்க் இருக்கும். ஒண்ணு பொசஷன். ஓகே. நான் வச்சிருந்தேன். என்ட்ட இருந்துச்சு. எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ல இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நம்ம படிக்கிறது எல்லாமே பாஸ்ட் தான். இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் எல்லாமே பொசஷன்ல தான் வரும். அதுல ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹேட் வந்து 2 விதமா ஆக்ட் பண்ணும். ஒண்ணு பாஸ்ட் பொசஷன் சொல்றதுக்கு. எங்ககிட்ட இருந்துச்சு. மை ஃபாதர் ஹேட் அ லக்ஸூரியஸ் கார். அந்த மாதிரி எது வேணா சொல்லிக்கலாம். என்ட்ட எங்க அப்பாட்ட கார் இருந்தது. அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு பொசஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு 2 சென்டென்ஸுமே பாஸ்ட் டென்ஸ்ல நடந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நடந்த சென்டென்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹேட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, நான் சாப்பிட்டுட்டேன். சரியா? ஒரு இதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, வேணும்னா இன்னொரு சென்டென்ஸ் போட்டுக்கலாம். அவ வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன். ஓகே. அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்படி. 2மே பாஸ்ட் டென்ஸ். அவ வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். அப்ப அவ நேத்து வந்திருப்பாளா இருக்கும். வர்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. அப்ப சாப்பிட்டது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி 2 பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ யூஸ் பண்ணும்போது, இன்னைக்கு சொல்றோம். நேத்து நடந்த ஒரு விஷயத்த சொல்றோம். அதுக்கு முன்னக்கூட்டியே முடிஞ்ச ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றோம். அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு ஹேட் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ ஐ ஹேட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட். ஷீ ஹேட் ஃபினிஷ்டு ஹோம்வொர்க். தே ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ கேம். இதா இருக்குது இல்லையா? தே ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ கேம். ஓகே. நான் போறதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி 2 சென்டென்ஸ் வரக்கூடிய இடத்துல என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ ஹேட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் ஐ வென்ட் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு போனேன். ஓகே. அண்ட் தென் ஷீ ஹேட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்வொர்க் பிஃபோர் ஷீ வாட்ச்டு டிவி. இப்ப யாராவது கேக்குறாங்க, என்ன உங்க குழந்தை டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல, அவ டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி அவளுடைய ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? அவ டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி அவ ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டா. ஷீ ஹேட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்வொர்க் பிஃபோர் ஷீ வாட்ச்டு டிவி. அவ டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி அவளுடைய ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டா. சோ அவ டிவி பார்த்துட்டு தூங்குறா. அந்த மாதிரி. ஓகே. தே ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ கேம் டு த பார்ட்டி. சோ இந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க எழுதிக்கங்க. 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சிரும். நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஒரு 2 ஆக்ஷன் சொல்றோம். ஏற்கனவே முடிஞ்ச ஆக்ஷன்ஸ. அதுல அந்த 2ல ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு ஹேட் யூஸ் பண்றோம். 2வது உள்ளதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. திஸ் இஸ் ஹேட். சோ இப்போ நீங்க சிம்பிளா பாருங்க. ஹேட்னா ஆல்ரெடி ஹேப்பன் பிஃபோர் சம்திங் எல்ஸ். ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்திருக்கணும். ஓகே. இதுக்கு என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஹேட் போட்டாலே V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம இப்ப படிப்போம். கோ, வென், கான் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பேஸ் ஃபார்ம் வந்து பிரசன்ட்ல கோ, பாஸ்ட் வென், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல என்ன படிச்சிருப்போம்னா கான்னு படிச்சிருப்போம். இப்படி V3 காலம்ல உள்ள இந்த ஹேடு, ஹேவ், ஹேஸ் வந்தாலே இந்த V3 ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ V3 ஃபார்ம்ல என்ன வருமோ அத யூஸ் பண்ணிக்கணும். சோ ஹேடுனா என்னது? பிஃபோர் பாஸ்ட், பாஸ்ட் ஆக்ஷன். பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாஸ்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னா, என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஹேட் யூஸ் பண்ணுவோம். சோ அதுக்கு சப்ஜெக்ட் கூட ஹேட் யூஸ் பண்ணிட்டு V3 ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. சோ இப்போ ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் பாருங்க. வாஸ் அப்படின்னா ஸ்டேட் இன் பாஸ்ட். பாஸ்ட்ல எந்த நிலையில இருந்தாங்களோ அதை சொல்லக்கூடியது. ஐ வாஸ் ஹாப்பி. அந்த மாதிரி. டிட்னா என்னது அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஓகே. டிட்னா என்னது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செயல் நடந்திருக்கும். ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஐ டிட் பிளே. நான் விளையாண்டேன். ஓகே. ஹேட்னா என்னதுன்னா கம்ப்ளீட்டட் பிஃபோர் பாஸ்ட். ஒரு ஆக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்கு தான் ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேட் ஈட்டன். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த டிஃபரன்ஸை வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஈஸி டிப் நீங்க எப்படி நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இஸ் இட் ஸ்டேட் அது ஒரு நிலைய குறிக்குதா? அப்ப என்னது? வாஸ். ஓகே. இஸ் இட் ஆக்ஷன் அது ஒரு ஆக்ஷனை குறிச்சதுன்னா டிட். இஸ் இட் கம்ப்ளீட்டட் பிஃபோர் சம்திங் had. ஓகே. லைக் திஸ் வாஸ்னா என்னது? ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன். டிட் மீன்ஸ் ஆக்ஷன். had மீன்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ். சரியா? இந்த மூணையும் நீங்க அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். சரியா? இங்கிலீஷ் ஒரு நாள்ல வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அது ஒரு ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா கொஞ்சம் கஷ்டமும் கூட. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு வித்தியாசமான காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ். அதனால தான் இவ்ளோ பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா அதுல கிளியரா இருந்துட்டோம்னா, சம் ஸ்மார்ட் வொர்க்ஸ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுல சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் சென்டென்ஸ் பார்த்துக்கங்க. ஐ வாஸ் வென்ட் டு மார்க்கெட். ஐ வென்ட் டு மார்க்கெட். ஐ டிட் ஏட் ஃபுட். ஐ டிட் ஈட் ஃபுட். ஓகே. ஐ ஹேட் கோ டு ஹோம். ஐ ஹேட் கான் ஹோம். ஓகே. சொல்லியிருக்கோம். ஹேட் வந்தா V3 தான் வரணும். ஸோ கான் வந்திருக்கு. டிட் வந்ததுன்னா V1 பேஸ் வெர்ப் தான் வரணும். ஸோ ஈச் வந்திருக்கு. சரியா? வென்ட் வந்து ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ வென்ட் டு மார்க்கெட் இஸ் enough. It's a correct sentence. Okay. And then just ஒரு 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 கிண்ட் நீங்க வந்து டைரக்டா இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது எப்போதுமே. சரியா? நீங்க வந்து ரியல் லைஃப் ஸ்பீக்கிங்ல டைரக்டா ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணாவே இங்கிலீஷ் வராது. ஜஸ்ட் அதோட மீனிங் எடுத்துக்கிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ சின்ன சின்ன கிராமர் டிப்ஸ் நம்ம இதுல பார்க்கலாம். வேற உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் அண்ட் தென் ஃபிளான் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்மள வாட்ஸ்அப்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட பிடிஎஃப் புக்ஸ் வந்து டெய்லி இங்கிலீஷ் சென்டென்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், ஹோமோஃபோன்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாத்துக்குமே வேர்பு ஃபார்ம்ஸ் மெயினா V5 வரைக்கும் உள்ள வேர்பு ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட பிடிஎஃப்ஸ் இருக்குது. எது வேணாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நம்மகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னும் வர்ற கிளாஸ்ல நிறைய கிளியர் பண்ணி சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் தென் உங்களுக்கு இது ரொம்பவே நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாஸ், டிட், ஹேட் அப்படின்னு கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே. தேங்க்யூ.